நாற்காலி செய்தி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாடு அரசும் ஆட்சியாளர்களும் என்னதான் கெடுபிடியும் கடைபிடிச்சாலும் காவலர்களும் காவல் நிலையங்களில் இருக்கிற அதிகாரிகளும் அதை எப்போவுமே கடைபிடிக்கிறதில்ல. அதாவது காவல் நிலையங்களில் லாக்அப் டெத்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாத்தாங்குளம், திருப்புவனம் 2 காவல் நிலையங்கள்லையும் கொல்லப்பட்டவர்களால் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு சமீப காலங்களில் நடந்தது. திருப்புவனம் சம்பவம் நடந்து மக்கள் மறந்துருப்பாங்களான்ற ஒரு எண்ணம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ உடுமலைப்பேட்டையில் அதாவது காவல் நிலையங்கள் மரணங்கள் அதிகரித்தது பிரச்சனை, சட்ட ஒழுங்காக வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வனத்துறையினர் அட்டகாசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உடுமலைப்பேட்டை வனச்சரகத்தில் மாரிமுத்து என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறத காட்டிலும் வனக்காவலர்களால் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற சம்பவம் தான் இப்போ அந்த பகுதியில் பரபரப்பாக, அதாவது இது முதல்வருக்கு ஒரு சவாலாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட காவல் நிலைய மரணங்களும் ஆவண படுகொலை வழக்குகளும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதலமைச்சரும் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பேரில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டும் இருக்கார். முதலமைச்சரையும் குறை சொல்லலை. இருந்தாலும் முதலமைச்சரின் உத்தரவுக்கு இணங்க காவல்துறையும் வன அதிகாரிகள் செயல்படுறாங்களா அப்படின்னா எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இவர் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர், இவர் சென்னையில் தான் இருக்கார், இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி தான் உடுமலைப்பேட்டை ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உடுமலைப்பேட்டையை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் திருமூர்த்திமலைக்கு மேலே உள்ள குறுமலை பகுதியில் வசித்து வர்றாரு. அதாவது அங்கே மலைப்பிரதேசங்களில் வசிக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் அரசு செட்டில்மெண்ட், அங்கே வசிக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கிற இடங்களை விவசாயம் செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு தமிழக அரசு செட்டில்மெண்ட் போட்டிருக்கு. இதன்படி அங்கே விவசாயம் பண்ணுற வகையில் வன அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை. இது இங்கே மட்டும் இல்லை, மலைப்பிரதேசங்களில் வாழ்கிற எல்லா விவசாயிகளுக்குமே வனத்துறையினர் இந்த மாதிரி ஒரு கெடுபிடிகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து அவங்கள அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறதையே வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகளை இவங்க எப்போவுமே தட்டி பறிக்கிறதுல முதன்மையாக இருக்கிறாங்க வனச்சரகர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த பகுதியில் எழுந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகள் தங்களுக்கு அரசாங்கம் விவசாயம் பண்ணிக்கிறலான்னு செட்டில்மெண்ட் கொடுத்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாங்கள் சொல்கிறது மாதிரி தான் செய்யணுமே தவிர இங்கெல்லாம் விவசாயம் செய்யக்கூடாது, இந்த பகுதிக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விவசாயிகளை வனச்சரகர்கள் கட்டுப்படுத்துகிறாங்க. கட்டுப்பாட்டுகளை கொண்டு அவங்கள சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. இதில் மாரிமுத்துங்கிற ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் முன்னின்று போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இதனால் மாரிமுத்து அந்த பகுதியில் உள்ள மலைப்பிரதேசங்களில் உள்ள தனது நிலத்தில் கஞ்சா பயிரிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2017 அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்துடுறாரு. இதற்கடுத்து அவர் வழக்குகளுக்கும் அந்த மலையிலேருந்து கீழே அவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த அரசாங்கம் சமூக நீதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஒரு அரசாங்கம், இதில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் ஒரு அரசு அதிகாரிகளே துன்புறுத்தப்பட்டிருக்காரு. இதை பற்றி இந்த அரசாங்கம் எதுவுமே இது வரைக்கும் கவனத்தில் கொண்டு, இது மாதிரி பல புகார்கள் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் அரசாங்கம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலைங்கிற குற்றச்சாட்டும் அப்பகுதியினர் மத்தியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவர் மாரிமுத்துங்கிறவர் ஜாமீன் வெளில வந்ததுக்கு பிறகு இவர் மூணாறு பகுதியில் போய் குடியேறுகிறாரு. அந்த பகுதியில் இவரோட மனைவி பாண்டியம்மாள் என்பவர் ஒரு சின்ன பெட்டி கடை நடத்திட்டு அங்கே இவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு 8 ஆண்டுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 8 ஆண்டுகள் கழிச்சு கடந்த 30ஆம் தேதி 29ஆம் தேதி இவருக்கு உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்தில் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சிடறாங்க. அப்போ ஒரு வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நபர் குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னால் அதற்கடுத்து அதனுடைய பாதிப்பு யாருக்கு இருக்கும்? அதிகாரிகளுக்கு இருக்கும்.
இதனால இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதாவது இவனை நம்ம கைது பண்ணி இவனை நீ அடங்க மாட்டானே, இவன் வெளில வந்துட்டானே, அப்போ இவனை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு இவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி இவனை எப்படியாவது மறுபடியும் சிறையில் அடைக்கணும், இவனை வாழவே விடக்கூடாது அப்படிங்கிற வந்து மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் முடிவாயிடுறாங்க. யாராவது ஆனைமலை புலிகள் காப்பகத்தோட வனச்சரக அதிகாரிகள். இதில் 30ஆம் தேதி இவரது வக்கீல் ராமகிருஷ்ணன் என்பவர் இவரை வர சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் விடுதலை ஆயிடுச்சு, நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதே மாதிரி 30ஆம் தேதி இங்கே வந்துடுறாரு. வந்து கையெழுத்து போட்டுட்டு இவர் 2 மணிக்கு பஸ் ஏறி மூணாறு பகுதிக்கு போகிறாரு மனைவியை பார்க்குறதுக்காக. விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் ஊருக்கு போயிறாரு. ஊருக்கு போகிற வழியில் கேரளா தமிழக சோதனை சாவடியில் இவர் வந்து கேரளா போலீஸார் வந்து இவரை வந்து பஸ்ஸில் இவரை சோதனைடுறாங்க. இவரை சோதனைட்டு இவரை வந்து நீ புலிப்புல்லு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணி கீழே கூப்பிட்டு வர்றாங்க. பஸ்ஸை விட்டு இறக்கி கூப்பிட்டு வந்து இவர் அங்கேயே வந்து தமிழக வன காவலர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த இடத்துலையே இவரை வந்து அடித்து சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க தமிழக வன காவலர்கள். பிறகு இவரை உடுமலைப்பேட்டைக்கு கொண்டு வர சொல்லி அந்த டிஎஃப்ஓ, அதாவது திருப்பூர் மாவட்டத்தோட டிஎஃப்ஓ ராஜேந்திரன் வந்து அவங்கள வந்து நீங்கள் எங்கள்கிட்ட இங்கே கீழே உடுமலைப்பேட்டைக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு டிஎஃப்ஓ ராஜேந்திரனை ரேஞ்சர் வாசு என்பவரும் இவங்க காவல் நிலையத்திலேருந்து 2 காவலர்களை அனுப்பிவிடுறாங்க. அதாவது வனவரும் வன காவலரும் இவரை போய் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து உடுமலைப்பேட்டை வனச்சரகத்தில் இவரை கடுமையாக தாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சு அடித்து விடிய காலம் 4 மணிக்கு இவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடியை வந்து படுத்த படுக்கையாக கீழே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். ஆனால் அவங்க சொல்கிற காரணம் இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு அவங்க சொன்ன காரணம்தான் மக்களையும் சமூக ஆர்வலரையும் ஒரு வேடிக்கையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எல்லா வீடுகள்லையுமே குளியலறை இருக்கும். குளியலறையில் பார்த்தீங்கன்னா ஷவரு அந்த தண்ணி விழுகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு வந்து ஒரு சாதாரண ஒரு இரும்பு பைப்பு தான் இருக்கும். அந்த பைப்பை வந்து சும்மா நம்ம போட்டு இப்படி இதுனாலே அது வளைஞ்சிரும். அந்த பைப்பில் ஷவர் பைப்பில் இவர் தன்னுடைய கைலியை கழுத்தில் மாட்டி இவர் தற்கொலை பண்ணி இறந்ததாக வனக்காவலர்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவல் கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக கொடுக்கல. இன்னொன்று, இவரை வந்து புலிப்புல் வச்சிருந்ததாக பஸ்ஸில் இருந்து இறக்கி இவரை கைது செஞ்ச அந்த தமிழக வனத்துறையும் உடனே அவங்க மனைவிக்கோ அவங்க குடும்பத்தினருக்கோ அவங்க வக்கீலுக்கோ யாருக்கும் தகவல் சொல்லலை. ஒருத்தரை கைது பண்ணுனா அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். அதன் அடிப்படையில் இவர் இறந்ததுக்கு பிறகு இவரை கைது பண்ணும் போதும் மனைவிக்கு குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கல. இவர் இறந்ததுக்கு பிறகு இவர் இந்த மாதிரி உங்கள் கணவரை கைது பண்ணிட்டு வந்தால் இவர் இந்த மாதிரி இறந்துட்டாருங்கிற தகவலும் கொடுக்கல. ஆனால் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கும் இவங்க வந்து தகவலை சரியான நேரத்துக்கு கொடுக்கல. ஒரு நாள் கழித்து தான் இவங்க வந்து காலையில் இறந்துட்டாருன்றதும் மதியத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது, ஏன்னா பதட்டம். இப்போ நம்ம அடித்ததில் இறந்துட்டான், இவனை என்ன பண்ணுறது, இப்போ இதனால நமக்கு என்ன பிரச்சனை ஆகுமா, இப்போ திருப்போணத்தில் மாதிரி நம்மளோட வேலை போயிடுமா அப்படிங்கிற பதட்டத்தில் உயர் அதிகாரிகள்லாம் இதை பேசி முடிவு பண்ணி மதியத்துக்கு மேலே வந்து உடுமலை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. இதுக்கடையில் அந்த பகுதியில் இருக்க சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளும் இதை வந்து போராட்டத்தை முன்னெடுக்குது. போராட்டத்தை முன்னெடுத்தோன்னா வனச்சரகர்கள் பதட்டம் அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளும் வந்து நம்மளுடைய நாற்காலி செய்தி ஆன்லைனில் இது சம்மந்தமான விரிவான ஒரு செய்தியை புல் விளக்கமாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதன் அடிப்படையில் மறுபடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா டிஎஃப்ஓ ராஜேந்திரன் வாசு இவங்க வந்து 2 பேரும் அதாவது அந்த பகுதியில் இருந்த வனவரையும் வனக்காவலரையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரியா முக்கியமான குற்றவாளி யாருன்னா டிஎஃப்ஓ ராஜேந்திரனும் ரேஞ்சர் வாசும் தான். வாசுவும் ராஜேந்திரன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு இப்போ வந்து அந்த பகுதியில் இருக்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க உத்தரவின் பேரில் தான் அவர்கள் அழைத்து வரப்பட்டார் மாரிமுத்து. இவங்களுடைய தலைமையில் தான் அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இவங்க சொல்கிற காரணம் என்ன, சவரில் தூக்கு மாட்டி செத்துட்டாருன்றார்.
சரி, இவரை கைது பண்ணதுக்கான ரீசன் என்ன? வழக்கு பதிவு பண்ணீங்களா அப்படின்னா, புலிப்புல் வச்சிருந்தார். புலிப்புல் வச்சிருந்தாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்க. இதுவரைக்கும் அந்த புலிப்புல்லை நீங்க இதுவரைக்கும் காட்டியிருக்கீங்களா? அதாவது ஒரு பொருளை கைப்பற்றினா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஆதாரங்களை சேகரித்து அதை கோர்ட்டுக்கு ஒப்படைக்கணும். இல்லை சம்மந்தப்பட்ட காவல்துறையிலையாவது ஒப்படைக்கணும். இது வரைக்கும் அந்த புலிப்புல்லை யாருமே இது வரைக்கும் கண்ணிலே காட்டலை. அப்போ இவர் எதுக்காக இவரை கைது பண்ணாங்க? எதுக்காக இவர் தாக்குதலுக்கு உள்ளானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு, கஞ்சா வழக்கு, கஞ்சா பயிரிடப்பட்டதாக இவர் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்கில் இவர் தீர்ப்பு வெளியாகி நல்லவர் உத்தமர்னு இவர் கோர்ட்டு சொல்லிருச்சு. அப்போ அடுத்து சரகர்கள் மீள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் நம்ம மீது பாயறதுக்கு முன்னாடி நம்ம இவனை கொன்றணுன்ற வெறி. அதாவது காக்கி சட்டை போட்டுட்டா மனிதாபிமானத்தை கலட்டி வச்சுட்டு ஒரு சைக்கோ மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல நாட்களாக தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அது இப்போ ஊர்ஜிதமாயிட்டு இருக்கு. காவல் நிலையங்களை தாண்டி இப்போ வனக்காவலர்களை நீங்கள் மட்டும்தான் கொல்லுவீங்களா, நாங்களாம் அடித்து கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி வன்முறையை கையில் எடுத்து இந்த தமிழக வனத்துறை செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத உண்மையாக வெட்ட வெளிச்சமாக ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை முழுக்க இதுக்கு காரணமான டிஎஃப்ஓ ராஜேந்திரனும் ரேஞ்சர் வாசும் தான் இதுக்கு முழுமையான குற்றவாளின்னு அப்பகுதியினரும் அரசியல்வாதிகளும் இவங்க மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கீழே உள்ள காவலரையும் வனவரையும் தயவு செய்து நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்கடா, உங்களை நான் வேலைக்கு நான் சேர்க்கறதுக்கு இது பண்ணிக்கிறேன்ற கெஞ்சி அவங்க மேலே இப்போ சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எல்லாருமே முன்வைக்கிறாங்க. தமிழக அரசும் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனும் வனத்துறை அதிகாரிகளும் இது சம்பந்தமாக தீவிரமாக விசாரணை செய்து அந்த விசாரணையில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ராஜேந்திரன் மேலையும் ரேஞ்சர் வாசு மேலையும் உடனடியாக அவர்களை பணி நீக்கம் செய்து அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்பகுதியினர் மத்தியிலும் இறந்த குடும்பத்தினர் மத்தியிலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வர்றோம். நன்றி, வணக்கம்.